செய்திகள். ராஜபக்ஷக்கள் மொட்டு கட்சியை ரணிலிடம் ஒப்படைக்க வேண்டும். இன்னும் 10 நாட்களில் சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள். வெளியான அறிவிப்பு. கடத்தப்பட்டது இலங்கை நோக்கி வந்த விமானம். கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள் அடையாளம். ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள். அதானி நிறுவனத்திற்கான அனுமதி இடைநிறுத்தம். கிளிநொச்சியில் 18 வயது இளைஞருக்கு நேர்ந்த விபரீதம். பிரித்தானிய தேர்தலில் களமிறங்கும் மற்றுமொரு ஈழத்தமிழ் பெண். பெருமளவில் லாபம் ஈட்டும் தனியார் வகுப்புகள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ராஜபக்ஷக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றியீட்டுவதற்கு மொட்டு கட்சியின் ஆதரவினை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார பணிகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் பொருளாதார கொலையாளிகள் என சிலர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவ்வாறான நபர்களுடன் இருப்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்மறையானதாக அமையக்கூடும் என ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை தாம் ரணிலிடம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்னும் 10 நாட்களில் வெளியாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஏ சுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த பரீட்சை இடம்பெற்றிருந்தன. அதன் முடிவுகளை இந்த வாரம் வெளியிட உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் அது சாத்தியப்படாவிட்டால் 10 நாட்களுக்குள் வெளியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காம்பியாவை தளமாக கொண்ட குத்தகை நிறுவனமான மக்கா இன்வெஸ்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 ஏர்பஸ் A340 விமானங்களை அடையாளம் தெரியாத தரப்பினர் ஈரானில் தரையிறக்கி வெற்றிகரமாக கடத்தியுள்ளனர். குறித்த விமானங்கள் லிதுவேனியாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கைக்கு வரவிருந்த நிலையில் ஈரானில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்களில் ஒன்று மெக்ராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாகவும் மற்றொன்று தெற்கு ஈரானில் உள்ள சார்பஹாரில் உள்ள கோனாரக் விமான நிலையத்தில் இறங்கியதாகவும் லிதுவேனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 2 விமானங்களும் ஈரானிய வான்பரப்புக்குள் நுழைந்தவுடன் அவற்றின் இறுதி நிலைகளை கண்காணிப்பதை தடுக்க அவற்றின் டிரான்ஸ்பாண்டர்களை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் காரணமாக அந்த நாட்டின் விமான நிறுவனமான மகானேரில் விமானங்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் குறித்த 2 விமானங்களையும் கடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்கா இன்வெஸ்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றொரு ஏர்பஸ் A340 லிதுவேனியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் பிலிப்பைன்ஸ் செல்ல வேண்டியுள்ளது. எனினும் குறித்த விமானம் தனது இலக்கை அடைவதில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த விமானம் பிலிப்பைன்ஸுக்கு பறக்க வேண்டும், ஆனால் அது ஈரானிலும் முடிவடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை தடுக்க நாங்கள் சக்தியற்றவர்கள். அதனால் தான் முதல் வணிக விமானம் ஈரானில் தரையிறங்கியதை அறிந்ததும் நாங்கள் குறித்த விமானத்தை புறப்பட அனுமதிக்கவில்லை என்று லிதுவேனியாவில் உள்ள சியாலியா விமான நிலையத்தின் இயக்குநர் அவ்ரேலியா குயேசாடா தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டில் இதுபோன்ற சம்பவம் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றிலேயே இவ்வாறு கருச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி பதில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். இதேவேளை தனியார் நிறுவன வளாகத்தில் குறித்த செய்தியை காட்சிப்படுத்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வடமாகாணம், மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்படவுள்ள 480 மெகாவாட் காற்றாலை மின் நிலையங்களை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கான மின்சாரத்தை கொள்வனவு செய்வது தொடர்பில் இலங்கை மின்சார சபைக்கும் அதானி நிறுவனத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் தகவல்களை வழங்குமாறு மின்சார சபைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் தகவலின்றி திட்டம் தொடர்பில் ஆய்வு செய்வது சாத்தியமில்லை எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மின்சார சபை கோரிய தகவல்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் மின்சார சட்டமூலத்தின் கீழ் அனுமதி வழங்க முடியாது என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் காதல் விவகாரத்தினால் இளைஞர் ஒருவரின் கைவிட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இச்சம்பவத்திற்கு வழியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனுஜன் என்னும் 18 வயதுடைய இளைஞனின் கை துண்டாக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் இளவாலையை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணி ரிஷிகரன் பிரித்தானியா நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட உள்ளார். கடந்த 20 வருடமாக சட்டன் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணி ரிஷிகரன் சட்டன் மற்றும் தெம் ஆகியவற்றுக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட உள்ளார். அத்தோடு சட்டன் மற்றும் ஷேம் ஆகியவை தனது சிறுவயது வாழ்விடமாக இருந்ததாக தெரிவிக்கும் அவர் தான் புனித பிலோமினா பாடசாலையில் கல்வி கற்றதையும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வந்ததையும் நினைவுகளாக மீட்டி பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஒரு குடும்பமாக தாம் பல போராட்டங்களை எதிர்கொண்டாலும் இங்குள்ள சமூகத்தின் ஆதரவை தான் இன்று இந்த நிலைக்கு வர உதவியாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சட்ட தொழிலை தொடர்ந்து குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மாற்றும் பிரித்தானியாவின் முன்னணி தொண்டு நிறுவனத்தின் இப்போது பணிபுரியும் கிருஷ்ணி ரிஷிகரன் கவுன்சிலராக இருந்து மக்கள் எதிர்நோக்கும் வீட்டு பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துகின்றார். மேலும் தாராளவாத ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைத்த பழமைவாத அரசாங்கமானது கடந்த 14 ஆண்டு காலத்தில் பிரித்தானியாவை பலவீனப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தனியார் வகுப்புகளின் மூலமாக வருடாந்த புரள்வு சுமார் 200 பில்லியன் ரூபாய் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞான மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவு பேராசிரியர் வசந்தா கோரல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனியார் வகுப்புகள் தொடர்பில் உடன் ஒழுங்குபடுத்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்பினையும் பின்தள்ளி தனியார் வகுப்பு கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது. தனியார் வகுப்புகளில் தகுதியற்றவர்களும் வகுப்பு நடத்துகின்றனர். இது ஓர் பாரதூரமான நிலைமை. தனியார் வகுப்புகள் ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் அது மாணவர்களை மோசமாக பாதிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.